அதாவது இறந்து போனவங்க யாரு, அவங்க ஓட்டம் உள்ள இருக்குது, அதை எடுக்கணும். புதுசா வரவங்க யாரு, அவங்க ஓட்ட உள்ள சேர்க்கணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்ல நாங்க இருக்கிறோம் அப்படின்றத, நாங்க இதை எதிர்க்கிறோம், நாங்க இருக்கிறோம் அப்படின்றத மக்களை எல்லாம் காமிக்கிறதுக்காக தான். எல்லாமே அது அவங்க செஞ்சா நல்லது, இவங்க செஞ்சா தப்பு அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, அந்த மாதிரி அவங்கவுங்க எல்லாம் நினைச்சுக்கிறது. அவங்கவுங்க நம்ம தான் பெரிய ஆள், அவங்கவுங்க நம்ம தான். அதை வச்சு எது மக்கள்கிட்ட சொன்னா எடுபடும், எதை சொன்னா அதை பத்தி பேசுவாங்கன்றத வர புது அரசியல்வாதிங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கின்னு அதை மக்கள் மத்தியில இந்த மாதிரி எதுனா ஒரு நீ சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க, நான் சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பாப்புலர் ஆள் சொன்னா என்ன நினைப்பாங்க, ஓ இப்படி இருக்குமோ, அப்படி இருப்பவங்க நினைப்பாங்க இல்லையா. அதனால அந்த மாதிரி எதனா சொல்லுவாங்க. பிஆர்ஓ தான் அவங்க எல்லாம், கவர்மெண்ட் ஒர்க்கர், அவங்க தான் செய்யணும். அவங்க விட்டுட்டு வேலையை விட்டு போயிட்டானா நீ வேலைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடு, ரிசைன் பண்ணிட்டு போயிடு. அந்த வேலை தான் செய்யணும். உன்னோட வேலை விடுறாங்கன்னாக்கா அந்த வேலையை செய்யணும். நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னாக்கா அது தப்பு இல்ல. அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லதான் கரெக்ட். இப்ப பூங்கா நகர் தொகுதி டிடிவி சார் வின் பண்ணாரு. அந்த தொகுதி என்ன சொல்லிட்டாங்க, நேற்றுக்கு அங்க போயிட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000-30,000 வாக்குகள் எல்லாம் டூப்ளிகேட்டா இருக்குது அப்படின்ட்டு மனு கொடுத்திருக்காங்க. எஸ்ஐஆர்ன்றது தேவைப்படுற ஒண்ணுதானே. ஒவ்வொரு எலெக்ஷன் டைமும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு சீர்திருத்தம், பேர் எடுக்கிறது, பேர் சேர்க்கறது, இதெல்லாம் ரெகுலரா நடத்துற ஒண்ணு. அது மாதிரி இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இறந்து போனவங்க யாரு, அவங்க ஓட்டம் உள்ள இருக்குது, அதை எடுக்கணும். புதுசா வரவங்க யாரு, அவங்க ஓட்ட உள்ள சேர்க்கணும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்றும் தப்பு இல்லையே. ஓகே, இப்போ இதை எதிர்த்து ஆளும் திமுக அரசாருக்கு எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இல்ல நாங்க இருக்கிறோம் அப்படின்றத, நாங்க இதை எதிர்க்கிறோம், நாங்க இருக்கிறோம் அப்படின்றத மக்களை எல்லாம் காமிக்கிறதுக்காக தான். மற்றபடி இதுல வேற ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாமே அது அவங்க செஞ்சா நல்லது, இவங்க செஞ்சா தப்பு அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, அந்த மாதிரி அவங்கவுங்க எல்லாம் நினைச்சுக்கிறது. அவங்கவுங்க நம்ம தான் பெரிய ஆள், அவங்கவுங்க நம்ம தான், இது நமக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நினைச்சுக்கின்னு அப்படி செய்யுது. வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இது எஸ்ஐஆர்ன்றது 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன். எப்பப்ப எலெக்ஷன் வருதோ அந்த டைம் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஓட்டு திருத்தல் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க எல்லாரும் உட்காந்து இதை பண்றது, எல்லாமே செய்யறது எல்லாம் வழக்கம் தான். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேஸ், அதாவது இப்ப கண்டிப்பா கண்டிஷனோட இந்த இறந்து போனவங்க ஓட்டு, இந்த புது ஓட்டு எல்லாம் சேர்க்கறது, எடுக்கிறது, இது கண்டிப்பா இருக்கணும்ன்றது கொண்டு வராங்க. அவ்வளவுதான். இது நல்ல விஷயம் தான். டிவிக்கு விஜய் பாத்தீங்கன்னா இதை பத்தி 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, இதை பிஜேபி தான் இன்சஸ்ட் பண்ணி பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பிஜேபி மேல இதை மாத்தி விடுறாரு. நீங்க அதாவது தான் வளரணும்னாக்கா எதனா 4 விஷயம் எடுத்துக்கிறாங்க கையில. அதை வச்சு எது மக்கள் கிட்ட சொன்னா எடுபடும், எதை சொன்னா அதை பத்தி பேசுவாங்கன்றத வர புது அரசியல்வாதிங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கின்னு அதை மக்கள் மத்தியில இந்த மாதிரி எதுனா ஒரு நீ சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க, நான் சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பாப்புலர் ஆள் சொன்னா என்ன நினைப்பாங்க, ஓ இப்படி இருக்குமோ, அப்படி இருப்பவங்க நினைப்பாங்க இல்லையா. அதனால அந்த மாதிரி எதனா சொல்லுவாங்க. அதுதானே தவிர வேற இதனால ஒரு வாய்ப்பு. இந்த நெருக்கடினால அந்த விஷயத்துக்காக போறாங்கல்ல, ஃபார்ம் எடுத்துட்டு போறாங்கல்ல, அவங்க ஒரு நாள் நான் போகலன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டாங்க அந்த வேலையை. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க தான் இதை இறங்கி செய்யறாங்க இல்லையா. பொறுப்புல இருக்கிறவங்க, நம்மளோட வரி பணத்துல சம்பளம் வாங்குறவங்க, பிஆர்ஓ அவங்க பேரு பிஆர்ஓ தான். அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஒர்க்கர், அவங்க தான் செய்யணும். அவங்க விட்டுட்டு வேலையை விட்டு போயிட்டானா நீ வேலைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடு, ரிசைன் பண்ணிட்டு போயிடு. அந்த வேலை தான் செய்யணும். உன்னோட வேலை விடுறாங்கன்னாக்கா அந்த வேலையை செய்யணும். நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னாக்கா அது தப்பு இல்ல. அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லதான் கரெக்ட். திரும்ப இந்த எஸ்ஐஆருக்கு ஒரு கிரௌட் கூட்டினாங்க. எல்லா மாவட்டத்திலயும் டிவிக்கு கூட்டம் வந்துச்சு. இப்பவுமே நாங்க எவ்வளவு கூட்டம் கூடியிருக்கோம் அப்படிங்கறதுதான் சொல்றாங்களே தவிர ஒரு கருத்தியல் ரீதியா அவங்க செயல்படல. ஒரு மக்களா நீங்க உங்களோட பார்வையில எப்படி இருக்கு? இல்ல அவங்களுக்கு இன்னும் மக்களுக்கு என்ன குறை, என்ன பண்ணணும், நம்ம ஆரம்பம் என்ன, நம்ம எதை முதல்ல செய்யணும், எது மக்களுக்கு தேவை, அதெல்லாம் எப்போ உணர்ந்து ஒருத்தர் அரசியல் இறங்கி செய்யறாங்களோ அவங்க எல்லாம் ஓரளவுக்கு வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு இருக்குது. இப்போ தன்னை அர்ப்பணிக்கணும், மக்களுக்காக பணி செய்யணும்ன்றது அர்ப்பணிக்கணும். அதுல வந்தா நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, அதுல நமக்கு என்ன பயன் அப்படின்றத எதிர்பார்த்து வர அரசியல்வாதிங்க பேசுறதெல்லாம் நீங்க எடுத்து போட்டுன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். ஸ்டாலின் இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் மூலமா 4000 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு. அப்ப 4000 ஓட்டுன்றது எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ்? அதை பத்தி நீங்க இவங்க சொல்றது கரெக்டா இருக்குன்றாங்க, அவங்க சொல்றது ஓட்டு எக்ஸஸா இருக்குதுன்றாங்க. இப்ப பூங்கா நகர் தொகுதி டிடிவி சார் வின் பண்ணாரு. அந்த தொகுதி என்ன சொல்லிட்டாங்க, நேற்றுக்கு அங்க போயிட்டு ஆய்வு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000-30,000 வாக்குகள் எல்லாம் டூப்ளிகேட்டா இருக்குது அப்படின்ட்டு மனு கொடுத்திருக்காங்க. அது ஒவ்வொரு தொகுதியிலையும் அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் வேணும்ன்றது. இப்ப இந்த பிரச்சனை யாருமே சொல்ல முடியாது. இப்போ ஒரு இடத்துல ஒரு வாக்கு இருக்கு, அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு வைங்களேன்,
வைங்களேன், நீங்க இன்னொரு பிளேஸ்ல இருந்து கார்டு நம்பர் எதையும் மாத்தி இன்னொரு ஓட்டு நீங்க எடுக்க முடியாது, இன்னொரு கார்டு எடுக்க முடியாது, அந்த ஓட்டர் ஐடி இன்னொன்னு எடுக்க முடியாது. இப்போ வர ஸ்கீம் இது SIRன்றது கண்டிப்பா இது தேவை. இது வந்துடுச்சு அப்படின்னாக்கா இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க பாரு, இதை எடுத்து அரசியல் பண்றாங்க பாரு, அவங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. இதான் உண்மை.